Achi Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஆட்சி மாறினாலும் மாறாத பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் சமீபத்திய பாதகமான பொருளாதார நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் சித்திரை மாதத்துக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் தனது ஆட்சியில் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை வங்குரோத்திலிருந்து மீண்டுள்ள நேற்றைய தினம் வரலாற்றின் முக்கிய தினமாகும் என்று திரைசேரியின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் அவற்றை உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தேவையாக உள்ளதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளவர், அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நிதி ஒழுக்கம் மற்றும் சிறந்த முகாமைத்துவம் போன்ற சில அடிப்படை பொருளாதார கொள்கைகளை இலங்கை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலைமைகளை பேணுவதற்கும் முன்னெடுப்பதற்கும் நிலையான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவது அவசியமாகும். இது அரசியல் மாற்றங்களுக்கு மாறாத ஒன்றாக இருக்க வேண்டும். இலங்கையின் செழிப்பை நோக்கிய பயணத்தின் தொடக்கம் இதுவாகும். அதற்காக அனைவரும் தங்கள் அதிகபட்ச பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று மற்றும் சமீபத்திய பாதகமான பொருளாதார நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடன் நிவாரணம் நடைபெற்று கொண்டிருப்பதால் 2025 மார்ச் 31க்கு பிறகு பராட்டே சட்டத்தை அமுல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமில்லை. 2024 டிசம்பர் 15 அன்று செலுத்த வேண்டிய மொத்த கடன் மூலதனம் 25 மில்லியனுக்கு குறைவாக உள்ளது. எனவே 25 முதல் 50 மில்லியன் ரூபாய் மற்றும் 50 மில்லியன் ரூபாய்க்கு இடையில் உள்ள தகுதியுள்ள கடன் வாடிக்கையாளர்கள் முறையே 31 டிசம்பர் 2025, 30 செப்டம்பர் 2025 மற்றும் ஜூன் 30, 2025க்கு முன் பதிவு செய்யப்பட்ட கடனை திருப்பி செலுத்த தொடங்க வேண்டும். எதிர்வரும் சித்திரை மாதத்திற்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள தந்தை செல்வா பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தமிழர்களின் அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தில் இன்னும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஜனாதிபதி கூறவில்லை எனவும் அதற்காக புதிய அரசாங்கம் கால அவகாசம் கோர முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் தனது ஆட்சியிலே இடம்பெறுவதாக குறிப்பிட்ட எந்த விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் எமது புதிய அரசாங்கம் அதில் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி இந்தியா சென்று இந்திய பிரதமருடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
அனைத்து தமிழ் தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்து வருவது சமஷ்டி கோரிக்கையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு என்பது பழைய மொந்தையிலே புதிய கல் போன்று இருக்குமே தவிர எவ்வித தீர்வும் கொண்டதாக இருக்கப் போவதில்லை. முதல் தடவையாக இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு பதவியேற்றிருக்கிறது. இவ்வாறு மிக பெரும் வெற்றி பெற்றும் கூட அவர்களது சிந்தனையில் பெரிய மாற்றம் இல்லை. ஒற்றை ஆட்சியை வைத்துக்கொண்டு தான் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல செயற்பட்டு வருகிறார்கள். அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து எமது சுய நிர்ணய உரிமையை முன்வைப்பதற்கான கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைக்க வேண்டும். பல உயிர் தியாகங்களை செய்த பின்பும் நாம் பிரிந்து செயற்பட முடியாது. எனவே அனைவரையும் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுப்பதாக இதன்போது சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார். இலங்கைக்கான கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கிடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கும் கொரியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் உறவுகளை தொடர்ந்தும் பேணி செல்வதற்கான தனது நன்றியை தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் இந்த உறவுகளை பேணி செல்லுமாறு கோரிக்கை விடுத்தார். அத்துடன் கொரிய குடியரசில் வேலை வாய்ப்புகளுக்காக இலங்கையருக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறும் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு தேவையான பயிற்சி பெற்ற ஊழியர்களை வழங்குவதற்கு நாடாக உச்சபட்சமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியிலிருந்தும் தனது பங்களிப்பை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது தெரிவித்தார். வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிரதமர் ஹரிணி அமலசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்தார். தலைமன்னார் பகுதியில் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் காணிகள், பொது இடங்கள், ஆலயங்களுக்கு சொந்தமான காணிகளில் இருந்தும் அரச படைகள் வெளியேறி மக்கள் பாவனைக்காக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டது. ஐயப்பன் பக்தர்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு யாத்திரையாக பயணிப்பதற்கான விமான பயண கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் விமான பயண கட்டணத்தை குறைக்குமாறும் கோரியுள்ளார். அத்துடன் கடவுச்சீட்டை பெறுவதற்கான பக்தர்கள் தமது பயணத்தின் நிமித்தம் கொழும்பு நகருக்கு பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் வந்து இந்து கலாச்சார அமைச்சிடம் கையெழுத்து பெற்ற பின்னரே கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளும் நிலை காணப்படுகிறது. அதை தளர்த்த வேண்டியும் விமான கட்டணத்தை ஒரு நிர்ணய விலையில் சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமது கோரிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பிரதமரிடம் முன்வைத்திருந்தார். மேலும் இந்த சந்திப்பில் தலைமன்னாரிலிருந்து மக்களின் பிரச்சனைகளை குறித்து கலந்துரையாட சில பிரதிநிதிகளும் ஐயப்பன் பக்தர்களும் இணைந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய ஒற்றுமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் உட்பட 3 அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் பெற்றிராத கலாநிதி பட்டத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் தவறாக குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்போது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாடாளுமன்ற அதிகாரிகள் குழுவினரிடம் நேற்று முன்தினம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஏற்பாட்டுக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நேற்று மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு இணைந்த கலந்துரையாடல் நிகழ்வொன்று நடைபெற்றது. இதில் முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 3 மாவீரர்களின் தாய்மாரை மாவீரர் நாளன்று பொதுச்சுடர் ஏற்றுவதற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவமதித்து வெளியே அனுப்பிய சம்பவம் தொடர்பாக இதன்போது பேசப்பட்டது. இனிவரும் காலங்களில் மாவீரர்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுதல், மாவீரர் துயிரும் இல்லங்களில் அரசியல் தலையீடின்றி மாவீரர் நினைவேந்தல் அனுஷ்டிப்பது மற்றும் 3 மாவீரர்களின் தாய்மாரை அவமதித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கலந்துரையாடல்
கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீபன் ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார். இதன்போது அவர் எதிர்வரும் காலத்தில் மாவீரர் நினைவேந்தல்களை தாம் பொறுப்பேற்று செய்வதாகவும் அதற்கேற்றவாறு தாம் நிர்வாகங்களை தெரிவு செய்து இனிவரும் காலங்களில் அரசியல் தலைவர்கள் இன்றி முன்னாள் போராளிகள் தலைமை தாங்கி மாவீரர் நினைவேந்தலை நடத்தவுள்ளதாகவும் அதற்கு முன் ஆயத்த கூட்டமாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது எனவும் தெரிவித்தார். அரசியல்வாதிகள் யாரும் நிர்வாகத்தை எதிர்த்து செயற்பட்டால் அவற்றிற்கு முகம் கொடுத்து தமது பணிகளை திறம்பட நிறைவேற்றுவோம் எனவும் திட்டவட்டமாக அவர் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.